ஒருவேளை இவங்க வாழ்க்கை துணைவர் வந்து இவங்க கருத்துக்கு ஒத்து போயிடுறாங்கன்னு வச்சுங்க. இவங்க கருத்து தான் சரின்னு சொல்றாங்க, ஆமாங்க நீங்க சொல்றதாங்க சரி அப்படின்னு ஒத்து போயிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்றாங்க, ஆனா ஆமாங்க இது தப்பு தாங்க செஞ்சு கூடாதுங்க அப்படின்னு இது மாதிரி அவங்க சில டெக்னிக் ஃபாலோ பண்ணி இவங்களோட ரொம்ப ஒத்து போயிடுறாங்கன்னு வச்சுங்க. ஓ இதானே சும்மா இந்த அல்பத்தனமான சில ரெண்டு சந்தோஷம் தான் இவருக்கா, சரிப்பா நம்ம அதோட ஒத்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டெக்னிக்கா பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. அப்ப இவங்க எப்படி நினைப்பாங்க, அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க, அந்த கேரக்டரை விட்டுருவாங்க. எது என் கருத்து தான் சரின்னு சொல்றது சின்ன சின்ன பெருசு பண்ண அந்த கேரக்டர் விட்டுருவாங்க. இந்த டெக்னிக்கா வாழ்க்கை தலைவர் நடந்துக்கிட்டா இவங்க ரொம்ப அன்பானவங்களா மாறிடுவாங்க, நல்ல விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உள்ளவங்களா மாறிடுவாங்க, நல்ல சகிச்சு போகக்கூடிய தன்மை உள்ளவங்களா மாறிடுவாங்க. நிறைய நேரத்துல தியாகம் கூட செய்வாங்க குடும்பத்துக்காக, வாழ்க்கை துணைக்காக. வாழ்க்கை துணை எல்லா விஷயத்திலும் ஒத்து போகக்கூடியவங்களா மாறிடுவாங்க. நம்ம வாழ்க்கை துணை எப்படா சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு பொழுதுலயும் அதை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பாங்க. நல்லா உற்சாகமா நல்ல மனநிலையில அவங்க வச்சிருப்பாங்க வாழ்க்கை துணைவரை. அனைத்து வகையிலும் வாழ்க்கை துணைவரை மகிழ்ச்சியா திருப்தியா வச்சிருப்பாங்க. வாழ்க்கை துணைவர் தான் எனக்கு பலமே அப்படின்னு அவங்க மேல அதிக பற்று வச்சிருப்பாங்க. இவ்வளவு நன்மை செய்யறாங்கல்ல, ஏன் அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது, என்ன இதுதான் சரின்னு சொல்றாங்களா, சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு போங்க. நம்ம சின்ன தப்ப ஒண்ணு சின்ன குழந்தைங்க மாதிரி சின்ன தப்ப பெருசு பண்றாங்களா, அப்போதைக்கு அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அப்படி அவங்களோட ஒத்து போகக்கூடிய சமயத்துல இவ்வளவு நிறைவா அவங்க வச்சிருப்பாங்க வாழ்க்கை துணைவரை.